வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் நவுட் சினிமா வித் மே திவ்யா. கயல் ஆனந்தியோட நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய மங்கை படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் இந்த மங்கை படத்தோட மூவி டீம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் வேணா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கலாம், அவ்வளோ தூரத்துலேருந்து. ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து வார்த்தையால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேசுகிறோன்னா, அதுவும் ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுகிறோன்னா, இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புவது என்னுடைய டார்லிங் ஷிவின்க்கு. பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா இது எதுவுமே இப்போ நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன். அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது, ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசப்படணும் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த முழு குழு மங்கைங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டாக, ஒரு சிறிய பாட்டாக ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி. சிறு வரிகள் உங்களுக்காக. யானை முட்டை காம்புல, நவ்வா பழம் கருவுல, நத்த குட்டி காட்டுல, ஆம குஞ்சும் மரத்துல, தங்கம் மலையில சிங்கம் மலையில சீனி மலையில ஏறி நிக்கையில, மீனு கரையில மானு கரையில காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல, உன்ன கிள்ளி என்ன கிள்ளி ஓத கிளி ஓதுடு, சந்தோஷமா சந்தோஷமா ஊதா கிளி பாடுது. பாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்புல, சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசல. ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சமகாலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல. நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி, தோழர் ஆனந்தியோட சூஸிங் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆளாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார், ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க.
நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான், இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவை நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண்ணை உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது. பெண்ணை இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. Extremely happy and proud to be a part of this film and ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விழாவா பார்க்குறப்போ. அண்ட் அதுக்கு எல்லாமே காரணம் சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், டிரெக்டர் குபேந்திரன் சாரோடது. ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் லான்ச்லேயே நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன். ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறக்காக ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் தீசன். பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு மியூசிக், ஒரு இந்த டைமில் இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைமில் ஒரு சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ, ஒரு எமோஷனில் கனெக்ட் பண்ணுற மியூசிக்கோ ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி எங்கேயோ எப்படியோ போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு சாங்குக்கும் ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் 2-3 பாடல் கிடையவே கிடையாது. ஒரு பாடும் ஒரு எமோஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அவர் எந்த எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன், தரோம் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானை மிட்ட சாங் அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணை அந்த ஸ்க்ரீனில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும். பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா, ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா, அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ், இதோட விஷன், இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் டு பி இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை ரொம்பவே திறம்பட இங்கே ப்ரொடியூசர்ஸாக செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
முதல்ல இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன். இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுவும் 2வது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்னை அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான். நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட் ஆளாக வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார். ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையை அப்படி ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு. அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழகான திறமையான பெண்களில் வரிசைப்படுத்தணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் 10ல் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. கிடா டைரக்டர் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாகவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடலில் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க, அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜேபி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இங்கே வந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஆப்வியஸாக 15 இயர்ஸ் ஆனதுனால நான் எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும். ஈசனாக நடித்த துஷ்யந்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாளே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார். எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார். அப்படி வந்து அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சலில் தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி நான் ஜேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.